வணக்கம். நான் உங்கள் தோழி ஷகி. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நானும் வீடியோ போட்டு. அதுக்காகவே இன்னைக்கு வீடியோ போட்டுறணும்னு ஒரு முடிவோடு போட்டேன். அது இல்லாமல் சில விஷயங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி, பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட பதிவுகள் எல்லாமே இருக்கும். குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும், அவங்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் தான் நம்ம நெறைய பதிவுகள் நம்ம போட்டுட்டு வர்றோம். அந்த வரிசையில சமீபத்தில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கடையில உட்காந்துட்டு இருக்கும்போது, ஒரு வயசான அம்மா ஊதுபத்தி வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. எப்பவும் போல எப்பவுமே கடையில இருக்கும்போது நெறைய பேர் ஏதாவது ஒண்ணு வாங்கிக்க சொல்லி சொல்லும்போது, நம்ம மறுக்க தானே செய்வோம். அந்த மாரி தான் நானும் அந்த அம்மாட்ட நான் மறுத்தேன். "இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊதுபத்தி சேல்ஸ் பண்ண வரேன். நீங்க கண்டிப்பா ஒண்ணு வாங்கி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி ரொம்ப அன்பா கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கும்போது தான் டக்குன்னு தோணுச்சு. ஏங்க, நாங்களும் ஒரு 15 வகையான பொருட்கள் தயாரிக்கிறோம். எங்க ப்ராடக்ட் கூட நீங்க எடுத்து சேல்ஸ் பண்ணி குடுக்கலாம்ல, அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில நான் கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, "இல்லம்மா, எனக்கு இந்த விக்கிறதுக்கெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. சமீபத்தில தான் என் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அதனால எனக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. வேற வேலைக்கும் எனக்கு போக முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலையில பக்கத்து வீட்டு தம்பி தான் ஊதுபத்தி எடுத்து குடுத்து, மெயின் ரோட்ல இருக்கிற கடைகளுக்கு மட்டும் போய் போட்டு பாருங்க. உங்கனால செய்ய முடியுதான்னு பாருங்கன்னு சொல்லுச்சு. அதனால இன்னைக்கு தாம்மா ஊதுபத்தி எல்லாம் எடுத்துட்டு கடைகளுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப பெருமையாவும் இருந்தது ஒரு பக்கம். ஒரு பக்கம் வருத்தமாவும் இருந்துச்சு. என்னன்னா, அ கொஞ்சம் கூட மனம் தளராம, தனக்காக ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு, அந்த வயசுலயும் ஒரு ஊதுபத்தி எடுத்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அவங்களுடைய தன்னம்பிக்கைய பாராட்ட பாராட்ட நினைச்சேன். பெருமையாவும் இருக்கு. அதே சமயம் அந்த வயசுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாத இருக்கிற ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு உருவாயிட்டு தாங்க இருக்கு. ஏதாவது ஒண்ணு அ வருமானத்துக்காக பெண்கள் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலைய கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க வரும்போது, அது அவங்களுக்கு ஒரு மனசுமையாவே இருக்கு. வேற வழி இல்ல. அவங்க வேலை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஆரம்பத்திலேயே தனக்குன்னு ஒரு கைத்தொழில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் கத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி அறிவு தாண்டி தன்கிட்ட ஒரு கைத்தொழில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண் எந்த சூழ்நிலையிலும் அவளுடைய வாழ்க்கைய எதிர்கொள்ள முடியும். பெண்கள் எல்லாருமே ஒரு கைத்தொழிலாவது கத்துக்குவாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்ற மாரி இன்னைக்கு ஏகப்பட்ட கைத்தொழில்கள் வந்திருக்கு. சோசியல் மீடியாக்கள பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்துட்டே ஏகப்பட்ட கைத்தொழில்கள நீங்க கத்து வச்சுக்க முடியும். அதன் மூலமா சிறிய அளவுல இருந்து பெரிய அளவுக்கான ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, நீங்க உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய திறமைகள வெளிப்படுத்துற மாதிரியான ஏதாவது ஒரு கைத்தொழில நீங்க கத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வுக்காக நான் இந்த பதிவிடுறேன். மொபைலில் டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணுறத தாண்டி ரொம்ப உபயோகமாகவும் யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்க ட்ரை பண்ணி அதில் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு படித்தா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்திற்கு மற்ற பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு நம்ம தோழி விங்ஸ் ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்தில் ஒரு 20 பெண்களுக்கு நம்ம சாவித்திரிபாய் பூலே விருதுகள் நம்ம குடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி விருதுகள் வாங்கின பெண்கள போன வருஷமும், இந்த வருஷமும் வாங்கின பெண்கள் இருக்காங்க. ஒரு 40 பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் பத்தின விவரங்களும், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத இனி வரப்போற வீடியோஸ்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பெண்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால, விருது வாங்கின இவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமா, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், தோணலாம். அதனால தொடர்ந்து பாருங்க. நன்றிகளுடன் நான் உங்கள் தோழி ஷகி.